ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு பூஜை ரூம் டூர். என்னோட வீடு சின்ன வீடு தான். சின்ன பூஜை கபோர்டு தான். அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நான் வீடியோக்காக எதுவுமே க்ளீன்லாம் பண்ணல. இந்த குபேரர் சிலை இது வந்து எங்கள் மாமியார் எனக்கு தந்தது. அதனால இது கொஞ்சம் சென்டிமெண்ட்டு. அந்த பவுல் வந்து நான் வேலை பார்க்கையில வாங்கின பவுலு. அப்புறம் அந்த பெல்லு, இது ஆக்சஸல் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் என்கிட்ட இருக்குது. இந்த கோமாதாக்கு தான் பெரிய கதையே இருக்குது. எப்படின்னா, இது பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோயிலில் வாங்கின கோமாதா. அந்த வேல் அறுபடை வீடான முதல் வீடு திருப்பரங்குன்றத்தில் வாங்கினது. இந்த வேல் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த முருகரும் எங்கள் மாமியார் எனக்கு தந்தது தான். அப்புறம் இந்த விளக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொடுத்த விளக்கு கல்யாணத்துக்கு. வேறு என்னது, பிள்ளையாரும் எங்கள் மாமியார் கொடுத்தது தான். இது சங்கு, இதுவும் அவங்க எனக்கு கொடுத்தது தான். வேறு இந்த பிள்ளையாருக்கு ஒரு கதை இருக்குது. இந்த பிள்ளையார் என்ன கதை அப்படின்னா, இந்த பிள்ளையார் வந்து ஒரு கோயிலில் இருந்து எங்கள் மாமியாருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எனக்கு தந்தாங்க. அதை நான் வச்சு பூஜை பண்ணுறேன். ஆனால் எந்த குறையும் இல்லை அந்த பிள்ளையார் வந்ததுலேருந்து. அப்புறம் இது இருக்கன்குடி அம்மன் கோயில்பட்டி பக்கத்தில் சாத்தூருங்கிற ஒரு ஊரில் இருக்கன்குடி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. அங்கே உள்ளது வாங்கினது தான். என் பையனுக்கு அப்போ அம்மன் போட்டிருந்துச்சு கொரோனா டைமில். அப்போது நான் நேர்த்திக்கடன் வச்சுருந்தேன். என் கனவுல வந்தது. அப்போ நேர்த்திக்கடன் வச்சுருந்தேன். இந்த அம்மனுக்கு அக்கினி சட்டி எடுக்கன்னு சொல்லி இதோட 2வது வருஷம் ஆடி மாதம் எடுத்தாச்சு. அடுத்த வருஷம் 3வது வருஷம் எடுக்கணும். அந்த அம்மன் நினைவாக அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். இந்த கோமாதா வந்து ஸ்பெஷல்னு சொன்னேன்ல, என் பையன் வயிற்றில் இருக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிருந்தோம். அஷ்டலட்சுமி கோயிலில் ரிங்கு போடுவாங்கள்ல, அந்த ரிங் பாலில் இந்த கோமாதா மேலே நான் அந்த ரிங்கை போட்டுட்டேன். போட்டோடனே இந்த கோமாதாவை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அடுத்த வீக்குள்ளே என் பையனை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால இந்த கோமாதா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இன்னும் என் பையனுக்கு 6 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் இந்த கோமாதாவுக்கு இந்த வீட்டுக்கு நாங்கள் கூட பூஜை பண்ண கூட இந்த கோமாதாவை தான் தூக்கிட்டு வந்தேன். அதனால இந்த கோமாதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். எப்போவும் பூஜை பண்ணி இந்த கோமாதாவுக்கு நான் பூஜை பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் பூஜை ரூம் எதுவுமே க்ளீன் பண்ணலை. நாளைக்கு தான் க்ளீன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் வியூஸ் கொடுங்க. நாங்கள்லாம் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் மை ஃபேவரட் காட். இது சாய்பாபா. இது ஓம் சக்தி அம்மா. கீழே இடம் இல்லாதனால மேலே வச்சுருக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி அடுத்து வேறு இது சாமி பூஜை இது பெல்லு உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ நாங்கள் வேறு பூஜை கபோர்டு வாங்க போகிறோம். அது நெக்ஸ்ட்டு மந்த்து மகளிர் பைசா வரும்ல, அதை வச்சு தான் வாங்கணும். அதுக்காக தான் சேமித்து வச்சுருக்கேன். அதை வச்சு வாங்கணும் அப்படின்ட்டு. வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். சிம்பிளான ஹோம் டூர், பூஜை ரூமு இவ்வளோ தான் இருக்கும் பூஜை கபோர்டில். வேறு எதுவும் இருக்காது. இந்த உருளி நான் டெக்கரேஷன் எதுவுமே பண்ணல. வீடியோக்காக எதுவுமே அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன். டெக்கரேஷன் எதுவும் பண்ணல. அதுக்குள்ளே கிடக்கிறது வந்து ஆமை தண்ணிக்குள்ளே தான் கிடக்கணுமா, அதனால தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். வேறு என்னது, அவ்வளோதான். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை பாருங்கள். கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கும் வீடியோஸ் எடுத்து போடணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வரும். அப்புறம் என்ன, இந்த பிள்ளையார் சொன்னல, இதுவும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இந்த பிள்ளையாருக்கும் எங்கள் மாமியார் வந்து எனக்கு கொடுத்தது. எங்கள் மாமியாருக்கு கோயிலில் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளையாரை அவங்க என்கிட்ட தந்துட்டாங்க. பட் இவர் வந்ததுலேருந்து எனக்கு எந்த குறையுமே இல்லைங்க. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி தான் என் இருக்கன்குடி அம்மாளும்
இருக்கங்குடி மாரியம்மன் வந்ததுலேருந்து எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை. நான் கொண்டு வந்து இப்போ ஆடி மாதம் வாங்கிட்டு வந்து 4 மாதம் வச்சு பூஜை பண்ணுறேன். இடம் பத்தாதனால அவங்கள வடக்க பக்கம் வச்சுருக்கேன். பட் ஆனால் அவங்க கிழக்க பக்கம் தான் இருக்கணும். இடம் பத்தல. இன்னும் கொஞ்சம் சாமிலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கீழே பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். மேக்ஸ் பாக்ஸ் தெரியுது. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதாங்க. பூஜை இது பத்தாதனால இந்த ட்ரே பாக்ஸ் வச்சு அதில் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோஸ். இது வந்து தன்வந்திர சாமி. வேறு என்னங்க? வேறு அவ்வளோதான். இது குபேரர்.